கம்மிங் ஃப்ரம் Korea. வீடியோ பார்த்தா வணக்கம், நான் உங்கள் நிர்மல். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வேலூர் கோட்டைக்கு வந்திருக்கோம். பயங்கரமாக லொக்கேஷன்லாம் பாருங்கள். ஃபுல்லாகவே இந்த கோட்டையை சுற்றி ஃபுல்லாக தண்ணி தான். பார்த்தீங்களா இல்லையங்க எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்ட்டு. இன்னும் உள்ளே போகல, இப்போ தான் வெளியில் இருக்கோம். வெளியிலே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பில்டிங்ஸ்லாம் எப்படி மேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சிமெண்ட்டு மணல் எதுவுமே சொன்னால் வெறும் கல்லையே இன்டர் பிளாக்னு நினைக்கிறேன். இன்டர் பிளாக் டெக்னாலஜி. எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்காங்க. எல்லோரும் வந்து விசிட் பண்ணுறாங்க. நம்ம தான் இவ்வளோ நாளாக விசிட் பண்ணாமே இருந்தோம். மோட்டோ விளாக் பண்ணிவிட்டு வரலான்னு இருந்தோம். இப்போது சரின்ட்டு சண்டே மார்க்கெட் வரவே இதையும் அப்படியே விளாக் பண்ணிட்டோம். சண்டே மார்க்கெட்டு கோட்டைக்கு பேக் சைடில் தான், கொஞ்சம் கிட்ட தான் இருக்குது. விளாக் யாருன்னா பார்க்க வந்தீங்கன்னா சண்டே மார்க்கெட் விளாக பாருங்கள். பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்களா இல்லைங்க, சைனீஸ் தான் நினைக்கிறேன். சைனீஸில் எதுவும் வந்துருக்காங்க. ஹாய் சிஸ்டர். ஹாய். யூ ஃப்ரம் வேர்? கம்மிங் ஃப்ரம் Korea. கொரியனா? கம்மிங் ஃப்ரம் கொரியன். எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து இங்கிலீஷும் தெரில, தமிழும் தெரில. யூ ஆல் சேவ் ஒன் ஹாய். வீடியோ பார்த்தா நம்ம தான் டிஸ்கவுண்ட் அப்படின்னு நம்ம தான் இது பண்ணுறோன்னா இவங்களும் அதே மாதிரி பண்ணுறாங்க பாருங்க. எல்லாருமே ஐஸ் வாங்கிட்டு பையா ப்ளீஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்றாங்க. இவங்களை என்னங்க பண்ணுறது? எந்த ஸ்டேட்டு எங்கேயா இருந்தாலும் அந்த சிக்கனுன்றது எல்லாருக்கையிலே இருக்குது பார்த்தீங்களா. அவங்க கொரியன்லேருந்து வந்திருந்தாங்க, வேலூர் கோட்டை விசிட் பண்ணதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள். ஆனால் சிக்கனுன்னு பார்த்தா அவங்களுக்கும் இருக்குங்க. பையா ஐஸு டிஸ்கவுண்ட் இல்லையா அப்படின்றாங்க. ஐஸ் வாங்கிட்டு டிஸ்கவுண்ட் அப்படின்றாங்க. சரி இல்லைடா கொரியன் கேர்ள்ஸ் ஆச்சே, சரி கொஞ்சம் ரிச்சாக இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க நம்மளோட ரொம்ப வேறு மாதிரி இருக்காங்க. இப்போ நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இவ்வளோ விசிட் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. லொக்கேஷன் எல்லாமே பாருங்கள், ஸ்பாட்லாம் பயங்கரமாக இருக்குது. ஹோட்டலில் இங்கே சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லாம் எஃப்சி எல்லாமே நம்ம டாமுக்கு பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கார்டு மாரி ஒரு புக்கு, நம்மளது பழைய பைக் அப்படின்றதுனால அது பேப்பரில் தான் இருக்கும். அது கார்டு வாங்கணும். எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு பைக்கு திருப்பி எல்லாமே ரீஸ்டோர் பண்ணி ரைடு கிளம்ப வேண்டியது. ரோட்டில் RX 100 போகுது, சவுண்டு நம்மளை அப்படியே இருக்குது. சவுண்டு ஆஃப் ஆயிடுச்சு. RX வந்துச்சு. ரோடு அங்கே தான் இருக்குது. அதில் இருந்து அப்படியே இறங்கி இந்த சைடு வந்துருக்கோம். இன்னும் உள்ளே விசிட் பண்ணணும். எப்படி இருக்குது தெரியல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானே வரேன். இன்னொரு டைம் பயங்கரமாக விளாக் பண்ணலாங்க. இப்போ விசிட் அவ்வளோதான், மேலே வந்துட்டோம். இப்போ கீழே போய் உள்ளே போகலாம். அவளுக்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஓரளவுக்கு தான் தெரியும். சரி, அவங்க இங்கிலீஷ் எல்லாருக்குமே காமனாக தெரியுன்ட்டு பார்த்தா கொரியன் கேர்ள்ஸுக்கு தெரியல, இங்கிலீஷ் தெரில. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் பேசுகிற இங்கிலீஷ் ஒரு தப்போ அப்படின்னு நினச்சா உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதான், ஒன்லி கொரியன் தான் சொல்கிறாங்க. நம்மளுக்கு கொரியன் தெரியாது, இங்கிலீஷே ஓரளவுக்கு தான் தெரியும். வரவங்களாம் நிறைய பேர் கப்புள்ஸாக தான் வராங்க. நம்ம பைக்கே உள்ளே போய் வரலான்றாங்க. நம்ம மோட்டோ விளாகிங்ஸ் பைக்கு கேமரா கோப்ரோ எல்லாமே ரெடி பண்ணிட்டு விளாக் வரப்போ நம்ம அப்படியே ஒரு ரவுண்டு அப்படியே அதில் போயிட்டு அப்படியே சைடில் வரலாம். ஃபுல்லாக ப்ளே கிரவுண்டும் இருக்குது. ப்ளே கிரவுண்டு எல்லாமே இருக்குது. இங்கே வந்தால் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கலாம் போல இருக்குது, ரிலாக்ஸான்ட்டு போகலாம். வந்தால் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கிட்டே இருக்கணும். V3க்கு அக்ரப் பைக் ஃபுல் சிஸ்டம் படுத்துருக்காங்க. விளாக் எடுக்கிறோன்னு பார்த்தோடே த்ராட்டில் பண்ணி காமிக்கிறாருங்க. வண்டியிலே ரவுண்ட் வச்சுட்டு போகிறாங்க. அதேமாரி மோட்டோ விளாக் செட்டப் பண்ணிட்டு பைக் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு தான் எடுத்துக்கின்னு வரணும். கோட்டைனா எனக்கே எப்படின்னு தெரிலிங்க. பார்த்தா கோயில் இருக்குது. கோட்டைனா அரண்மனையா, ராஜாவோட அரண்மனை அப்படின்னு நினச்சேன் நான். கோட்டைன்னு நான் நினச்சேன்னா கோட்டைனா உள்ள அரண்மனை மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சோம். அரண்மனைலாம் இருக்காதான், அந்த செவுரு பேர் தான் கோட்டை அப்படின்றாங்க. இப்போது உள்ளே பார்த்தீங்கன்னா ஜலகண்டேஸ்வர் அப்படின்ற கோயில் இருக்குது. அந்த கோயிலோட தான் விளாக் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு விளாக் உள்ள மொபைல் வீடியோ எடுக்கக்கூடாதுன்றாங்க. சரி, எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் மியூசியம் ஒன்று பேக் சைடில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே மியூசியம் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அது போய் விசிட் பண்ணலாம். நம்ம மோட்டோ விளாக் செட்டப் பண்ணிவிட்டு அப்போ பயங்கரமாக பண்ணலாம். இப்போது ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு விளாக் பண்ணுறேன். நான் கோயிலோட வியூ பாருங்கள். எது வரைக்கும் ஹலோ பண்ணுறாங்களோ மொபைல், அது வரைக்கும் நான் உங்களுக்கு விளாக் பண்ணுறேன்.
உள்ளே விடுவாங்களாம், ஆனால் இப்போ 3 o'clock தான் விடுவாங்க. இப்போ யாரும் விட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி நம்ம மியூசியமுக்கு போயிடலாம், மற்றதெல்லாம் விளாக் பண்ணுறாங்க, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எப்படியும் உள்ளே விட்டாலும் எதையும் காமிக்க விட போகிறதில்ல, பாதி தூரம் தான் விடுவாங்க. நம்ம போய் இப்போ காமிக்க முடிஞ்சதை போய் காமிக்கிறேன். மியூசியம் பார்க்கலாம் வாங்க. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ சேல் பண்ணுறாங்க. பயங்கரமாக எல்லாம் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன், எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. உள்ளே பாருங்கள், இது தேங்காய் செடி மாரி இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. தேங்காய் பூ பார்த்துருப்பீங்க, அது நிறைய தேங்காய் ஒன்றா கொட்டி வச்சுன்னு வச்சுங்க, அங்கேயே அந்த பூ ஃபார்ம் ஆகிடும். தேங்காய் பூ எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாகவே அதை புதைச்சி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபியூ டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஃபார்ம் ஆகிடும். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அது நம்மளே மேக் பண்ணலாம், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. ஒரு தேங்காய் எடுத்து நீங்கள் மண்ணில் புதைச்சி வச்சிங்கனாலே கொஞ்ச நாளில் அது நல்லா ஃபார்ம் ஆகிடும். இல்லை அப்படி இல்லைனாலும் நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அப்படியே ஒரு ரூம் மாதிரி கொட்டி வச்சுருப்போம். நிறைய தேங்காய் பார்த்தீங்கன்னா அதை வெட்டுறப்போ என்ன ஆடுவாங்க, அது வெட்டினாங்கன்னா பார்த்தீங்கன்னா உள்ளே பூ இருக்கும். அந்த பூலாம் நாங்கள் சேல்லாம் பண்ண மாட்டோம், அப்படியே ஃப்ரீயாக எல்லாமே எடுத்து போயிடுவாங்க. நிறைய இருக்கும், அதனால அது எதுவும் பண்ண முடியாது. நாங்கள் அப்படியே எடுத்து போயிடுவாங்க நிறைய. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுவோம், செம்மையாக இருக்கும். அது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் சேல் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா அதை ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க. தேங்காய் பூலாம் பயங்கர சேல் ஆகின்னு இருக்குது. ரேட் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஃபிக்ஸ் பண்ணது தான் ரேட். ஒரு இடம் 50 rupeesன்றாங்க, ஒரு இடம் 100, 150 மாரி அது அவங்கவுங்க அது ட்ரெண்ட் ஆகிட்டு வராங்க. அதில் என்ன அதில் என்ன மருத்துவம் என்ன இருக்குன்னே தெரியாமல் ட்ரெண்டில் போகிறதுனால அப்படியே வாங்கி வாங்கி சாப்பிட்டுனே இருக்காங்க. நிறைய பேர் தெரிஞ்சு வாங்கி சாப்பிடுவாங்க, தெரியாமல் வாங்கி சாப்பிடுவாங்க. ட்ரெண்டில் போனால் எதாக இருந்தாலும் பண்ணுறாங்க. மியூசியம் கிட்ட தான் போயின்னு இருக்கும். மியூசியம் எங்கே இருக்குது தெரியலைங்க. இப்போது இந்த சைடு ஒரு மியூசியம் இருக்கான், அப்புறம் இந்த சைடு ஒரு மியூசியம் இருக்கான். 2 மியூசியம் இருக்குது. இப்போது மியூசியம் விளாக் பண்ண முடியலைங்க. உங்களுக்கு யாருனா தேவைப்பட்டால் சொல்லுங்கள், அது கூடி சீக்கிரம் பயங்கரமாக விளாக் பண்ணலாம். மோட்டோ விளாக் செட்டப்போட வந்து நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி மோட்டோ விளாக் பண்ணிங்கன்னா வந்து விளாக் பண்ணுவோம், பயங்கரமாக இருக்கும். கூடி சீக்கிரமே பண்ணலாம். எங்கே போனாலும் சேஃபாக போங்க, ஹெல்மெட் வேர் பண்ணு போங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயுமே கொடுத்துனே நம்ம சேனலுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்க ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் விளாகில் மீட் பண்ணலாம். டாடா பாய்.